ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்னைக்கு பைக்கில் நானும் அண்ணனும் ஸ்மால் ட்ரிப் போகிறோம். போகக்கூடிய ஏரியா எல்லாம் ரொம்ப ரம்மியமாக இருக்குது. இயற்கையோட அழகை ரசித்தபடி நாங்கள் போயிட்டுருக்கோம். வயல்வெளிகள், குளம் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. குளத்துல இப்போதான் நிறைய தண்ணி பெரிய மழை பெய்ததுனால அதனால நிறைய தண்ணி எல்லாம் கிடக்கு. வயல்ல இப்ப அறுவடை முடிஞ்சு, அதனால வயல்ல கொஞ்சம் அறுவடை முடிஞ்சதெல்லாம் கட்டிட்டு இருக்காங்க. போகக்கூட ஏரியால அந்த குளமும் பேக்ல இந்த மலை, தென்னை மரம் இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு அழகா இருக்குன்னு நீங்களே பாருங்க வீடியோல. ஆற்றங்கரை ஒரு சேனல் ரோட்ல நாங்க போயிட்டு இருக்கோம். இங்க எப்படி எங்க போறோம்னா, நம்ம அண்ணனோட தோப்பு ஒண்ணு இருக்கு உள்ள. அந்த தோப்புல போய் ஒரு பப்பாளி கன்று கொண்டு போயிட்டு இருக்கோம். அந்த பப்பாளி கன்றை நட்டுக்கிட்டு அப்படியே கறங்கி நம்ம அப்படியே போகலான்னு அப்படியே நாங்க போயிட்டு இருக்கோம். அந்த ஆற்றுல எவ்வளவு தண்ணி வருது, எல்லாமே மழை நீர் தான். ஆனா ஆட்டுக்குள்ள எல்லாம் கொஞ்சம் புல்லுலாம். நாம இப்போ தோப்பு பக்கத்துல நம்ம நெருங்கிட்டோம். அந்த பாதையில தான் இப்போ போயிட்டு இருக்கோம். தோப்போட கொஞ்சம் மேல்கரையில ஒரு பெரிய குளம் இருக்கு. குளத்துல இப்போ மழை பெய்ததுனால நிறைய தண்ணி எல்லா இடத்துலயும் நல்லா நிரம்பி இருக்கு. இப்ப அதுலதான் நாங்க போயிட்டு இருக்கோம். நம்ம இப்ப கிட்ட நெருங்கிட்டோம். நாங்க இப்போ தோப்பு பக்கத்துல நெருங்கிட்டோம். இப்ப அந்த குளத்து சைடோட ஒரு ஒத்தடி பாதை உண்டாரு நடந்து வந்துட்டு இருக்கோம். இதுதான் அந்த அண்ணன் ராபர்ட் அண்ணன். இவங்க நேம் ராபர்ட் அண்ணன். அவங்க இப்ப நடந்து ஒத்தடி பாதையில நடந்து வந்துட்டு இருக்கோம். இது நான் தண்ணி கிடைக்க மறுகால் பாயக்கூடிய இடம். இதுலதான் நாங்க இறங்கி வரணும். இதுதான் அவங்க தோப்பு.
இப்போ எங்கே நடலான்னு நாங்கள் இடத்த செலக்ட் பண்ணக்காண்டி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இடத்த செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணவரை அந்த இடத்துல குழி தோண்டிட்டு இருக்காங்க பாருங்க. பப்பாளி இதுதான் பப்பாளி பக்கெட்டில் வச்சு கொண்டு வந்திருக்கோம். குழி கொஞ்சம் ஆழமாக தோன்றாங்க. பெரிய பப்பாளினால கொஞ்சம் ஆழமாக தோன்றாங்க. குழி தோண்டி முடிச்சாச்சு. தோண்டி முடித்த குழியில் பப்பாளியை எடுத்து உள்ளே வச்சு நட்டாச்சு. நட்டு மண் போட்டு குழியை லேசாக மூடியாச்சு. மூடின பிறகு அது தண்ணி நம்ம ஊற்றுற தண்ணி அதுக்கு நிற்கிற கணக்காகி லேசாக அப்படியே ரவுண்டாக பாத்தியில் விட்றாங்க. அப்போ தான் நம்ம தண்ணி அதுக்கு ஊற்றும் போது அந்த இடத்துல கெட்டுப்பட்டு நிற்கும், இல்லைன்னா வெளியே போயிடும். அதுக்காண்டி சின்னதாக நட்ட பப்பாளிக்கு அதில் குண்டில் தண்ணி கட்டி கிடக்கு. அந்த தண்ணியை வந்து பக்கெட்டில் கோரி பப்பாளிக்கு ஊற்றுறாங்க. ஊற்றி முடிச்சாச்சு. இனி நாங்கள் வந்து அப்படியே நம்ம ட்ரிப்பை கண்டினியூ பண்ண போகிறோம். ஊற்றி முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பும்போது அந்த குளத்தோட மறுகாலில் ஒரு அழகான கலரில் உள்ள மாடு அப்படி தண்ணி குடிச்சிட்டு இருந்துச்சு. நாங்கள் கை காலெலாம் கழுவிட்டு பைக்கில் கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டோம். இப்போ வந்த ரூட்டோட வராமல் நாங்கள் வேற ஒரு ரூட்டோட அப்படியே சுற்றி பார்க்கக்காண்டி போயிட்டுருக்கோம். போகக்கூடிய வழியில் ஒரு ஹாலோபிரிக்ஸ் தயாரிக்கும் இடம் ஒன்று இருக்குது. அதையும் தாண்டி அப்படியே போயிட்டுருக்கோம். அது ரோட்டும் புதராட்டு தான் இருக்குது. ரோட்டு சைடில் ஒரு குளம் இருந்து அதை ஒட்டி ஒரு பாதை இருந்து, இது வந்து ஷார்ட்கட் பாதை. இதோடய அங்கே போச்சுன்னா அந்த ரோட்டில் போய் ஜாயின் பண்ணிடலாம். ஆனால் அந்த ரோட்டில் நாங்கள் போகும்போது அங்கே தொழியும் சகதியமாக நல்லா இருந்து குண்டமாட்டு. அதனால நாங்கள் பாதியில் திருப்பிட்டு சாதாரண தார் ரோட்லேயே நாங்கள் போகலான்னு முடிவெடுத்து நாங்கள் தார் ரோட்லேயே கிளம்பிட்டோம். இது வந்து மண் ரோடு, அதனால நாங்கள் தார் ரோட்டில் கிளம்பணும்னு நாங்கள் வந்து தார் ரோட்லேயே போகலான்னு முடிவு பண்ணி நாங்கள் திருப்பிட்டு வரும்போது வர ரோட்டில் ஒரு சைடு குளமும் ஒரு சைடு வயல்வெளியுமா இருக்குது. ரோட்டு சைடில் 2-3 மாடு வந்துட்டு இருந்துச்சு மேய்ஞ்சிக்கிட்டு. ஒரு சைடு குளத்தில் நிறைய தாமரை தான் ஃபுல்லாக. அந்த குளத்தோட வியூவோட பார்க்க நேரம் அந்த சைடில் உள்ள மலைகள்லாம் கிளியராக தெரிஞ்சிச்சு. ஒரு சைடில் வயல் இப்போ அறுவடை முடிச்சு இப்போ அடுத்த நடவு செஞ்சிட்ருக்காங்க. நடவு செஞ்சாச்சு கொஞ்சம். அங்கே அந்த விளையாட்டு போயிட்டுருக்கேன். இப்போ ஒரு சைடில் வாழை, குளத்தோட்டி வாழைகள்லாம் நடவு செஞ்சுருக்கு. இப்போ மழையில் இந்த பெஞ்சதுனால பச்சை பசேர்னு அழகாட்டு பார்க்க இருக்குது.
போகும்போது இடது பக்கம் ஒரு சிஎஸ்ஐ சர்ச் இருந்துச்சு. அந்த குளத்தோட முடிவு அது அது பக்கத்தில் தான் இருக்குது. அந்த குளத்தோட மறுகால் அதை கிராஸ் ஆகி தான் அப்படி போகும். அந்த அந்த கண்டினியூவாக அந்த ரோடை நாங்கள் கண்டினியூ பண்ணி போயிட்டுருக்கேன். ரயில்வே கிராசிங் பக்கத்தில் கொண்டு விட்டுச்சு. அந்த ரயில்வே கிராசிங்கில் தான் நாங்கள் ரயில்வே கிராஸ் பண்ணி நாங்கள் நேராக போயிட்டுருக்கோம். இப்போ ரயில்வே கேட்டெல்லாம் திறந்து தான் இருந்துச்சு. அங்கே அது திறந்து இருந்ததுனால நாங்கள் கிராஸ் ஆகி நேராக போயிட்டே இருக்கிறோம். அந்த ரோடை நாங்கள் கண்டினியூ பண்ணி போயிட்டு இருக்கும்போது இந்த சைட்லாம் வயல்வெளிகள் தான் இருந்துச்சு. ஆனால் மழை பெய்தனால எல்லா இடமும் பச்சை பசேர்னு அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அப்படியே நாங்கள் கண்டினியூ ஆகி நாங்கள் வந்து வீடு வந்துட்டோம். லாஸ்ட் ஃபைனலாட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். See you in next vlog. Thank you. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.